வணக்கம். ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் தரிசிக்க போறது கடிகாசலம் மலை மீது எழுந்தருளியுள்ள லட்சுமி நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர். மோட்சமளிக்கும் ஷோலிங்கர் யோக நரசிம்மர் தரிசனம், நவகிரக தோஷங்களை நீக்கும் யோக ஆஞ்சநேயர் வழிபாடு. வாங்க தரிசிக்க போகலாம். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 65வது திவ்ய தேசமாக விளங்கும் ஷோலிங்கர் திருத்தலத்தில் நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் யோகாசனத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இத்திருத்தலத்தின் மூலவர் யோக நரசிம்மர், உற்சவர் பக்தவச்சலம் பெருமாள் மற்றும் சுதாவல்லி, தாயார் அமிர்தவள்ளி, தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், புராண பெயர் திருக்கடிகை, சோழசிம்மபுரம், ஊர் ஷோலிங்கர். இக்கோயிலின் தலவரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. நமோ நாராயணாய. 108 திவ்ய வைணவ தலங்களில் பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், ஸ்ரீமன்னாத முனிகள், திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், மணவாள மாமுனி ஆகியோரால் பாடல் பெற்ற ஷோலிங்கர் திருத்தலம் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையானது. வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் தொண்டை நாட்டின் 22 திவ்ய தேசங்களில் ஒப்பற்ற திவ்ய தேசமாக விளங்குகிறது. காஞ்சிபுரத்திற்கும் திருவேங்கட மலைக்கும் இடையிலுள்ள திவ்ய தேசமான இங்கு ஒரே குன்றாலான கடிகாசல மலையின் மீது யோக லட்சுமி நரசிம்மரும் அமிர்தவல்லி தாயாரும் அருள் பாலிக்கின்றனர். அருகே உள்ள சிறிய மலையின் மீது யோக ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். ரிஷி விஸ்வாமித்திரர் ஒரு கடிகை நேரம் இம்மலையில் இருந்து இத்தலத்து இறைவனை வழிபட்டு பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றதாக வரலாறு உள்ளது. இவ்விடத்தை ஆழ்வார்கள் திருக்கடிகை என அழைத்ததாக அறியப்படுகிறது. ஆச்சாரியார்கள் சோழசிம்மபுரம் என்றும் சைவர்கள் சோழலிங்கபுரம் என்றும் அழைத்து தற்போது ஷோலிங்கபுரம் ஷோலிங்கர் என்று அழைக்கப்படுகிறது. கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனையை அடைந்துய்ந்து போனேனே. ஸ்ரௌதஸ்மார்த்தாதி கங்கர்மநிகிலம் ஏன சூத்திரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹா. இந்த கடிகாஜல க்ஷேத்திரமானது யோகா நரசிம்மர் சன்னதி 108 திவ்யதேசத்தில் ஒரு திவ்யதேசமாகும். இரண்டினை சம்மாரம் பண்ணிட்டு கோபம் தணியறதுக்காக யோகத்தில் இருக்குச்ச சப்த ரிஷிகளுக்காக காட்சி தந்த இடம் கடிகாஜல க்ஷேத்திரன்ற திருநாமம். கடிகை என்றால் ஒரு க்ஷணனாய் பெருமாள் உத்பவமானதுனால கடிகாஜல க்ஷேத்திரம். சப்த ரிஷிகளுக்காக பெருமாள் இங்கே உத்பவம். அதில் பெருமாளே யந்திர ரூபமாக இருக்கிறது இந்த ஊரில் ரொம்ப பெரிய விசேஷம். கொடிய அரக்கனான இரண்ய கசிபுவின் புதல்வன் பக்த பிரகலாதன் விஷ்ணுதான் முழுமுதற் கடவுள் என்று எந்நேரமும் அவரையே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். இதனால் ஆத்திரமடைந்த இரண்ய கசிபு விஷ்ணு உண்மையான கடவுள் அல்லர், அவர் தங்கள் குல விரோதி என்று பிரகலாதனிடம் கூறி அவன் மனதை மாற்ற முயன்றான். ஆனால் பலன் கிடைக்கவில்லை. பிரகலாதன் மிக தீவிரமாக விஷ்ணுவை வணங்கத் தொடங்கினான். இதனால் தன் தந்தை இரண்ய கசிபால் சித்திரவதைக்கும் ஆளானான் பிரகலாதன். ஆனால் எத்துணை துன்பப்பட்டாலும் விஷ்ணுதான் மூலமுதற் கடவுள் என்ற தனது எண்ணத்திலிருந்து பிரகலாதன் பிறழாது உறுதியாக நின்றான். இறுதியில் பிரகலாதனுக்கு நரசிம்மர் வடிவில் காட்சியளித்த விஷ்ணு அவனது தந்தை இரண்ய கசிபை அந்த அவதாரத்திலேயே கொன்றார். பக்த பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளியே வந்து காட்சி தந்த நரசிம்ம அவதார திருக்கோலத்தை தாங்களும் கண்டு ஆனந்திக்க வேண்டும் என வசிஷ்டர், காசியப்பர், அத்ரி, ஜமதக்கினி, கௌதமர், பாரத்வாஜர் ஆகிய முனிவர்களோடு விஸ்வாமித்திரர் இத்திருத்தலத்தில் தவமிருந்தார். அச்சமயம் தவமிருந்த முனிவர்களுக்கு காலன், கேயன் என 2 அரக்கர்கள்
தொல்லை கொடுக்க ஆரம்பித்தனர். அப்போது ராம அவதாரம் முடிந்ததும் ராமபிரான் வைகுண்டம் எழுந்தருளும் வேளையில் தாமும் உடன் வருவதாக கூறினார் ஆஞ்சநேயர். ஆனால் ராமபிரான், கடிகாசலத்தில் என்னை குறித்து தவம் செய்யும் சப்த ரிஷிகளுக்கு காலன் மற்றும் கேயன் எனும் 2 அரக்கர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள். அவர்களை என்னுடைய சங்கு சக்கரத்தால் அழித்து கலியுகம் முடியும் வரை நீயும் கடிகாசலத்தில் சங்கு சக்கரத்துடன் இருந்து யோக ஆஞ்சநேயராக மக்களுக்கு அருள் பாலித்து கலியுகம் முடியும் வேளையில் எம்மை வந்தடைவாய் என்று கூறிவிட்டார். திருமால் அவதாரத்தின் கட்டளைக்கு இணங்க அரக்கர்களை வதம் செய்வதற்காக ஆஞ்சநேயர் எம்பெருமானின் சங்கு சக்கரங்களை வேண்டி பெற்று அவற்றின் துணையோடு அரக்கர்களை அழித்தார். மேலும் மகரிஷிகள் 7 பேரின் தவத்தினை மெச்சிய திருமாலும் திருக்கடிகைக்கு எழுந்தருளி நரசிம்ம மூர்த்தியாக காட்சியளித்தார். ஆஞ்சநேயரும் நரசிம்ம அவதார காட்சியை கண்ட ஆனந்தத்தோடு சங்கு சக்கரத்தோடு கடிகாசலத்தின் பெரிய மலைக்கு எதிரில் யோக ஆஞ்சநேயராக அமர்ந்து விட்டார். கலியுகம் முடியும் வரை அனுமனும் கலியுகத்திலேயே வாழ்வதாக ஐதீகம். ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களிலேயே ஒப்பற்று உயர்ந்து நிற்பது நரசிம்ம அவதாரமே. ஏனெனில் இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என எல்லா இடங்களிலும் ஆண்டவன் நிறைந்துள்ளார் என்ற உண்மையை கண்கூடாக வெளிப்படுத்திய அவதாரம் இது. மேலும் சிறுவன் பிரகலாதனின் சொல்லை சத்தியமாக்க தன்னை அண்டியவர்க்கு உதவிய அவதாரம். ஆனால் நரசிம்மர் உக்ர அவதாரம் என்பதால் அவர் சாந்தமான நிலையில் இருப்பதையே பூஜிக்க மக்கள் அதிகம் விரும்புகின்றனர். நரசிம்மர் ஸ்ரீலக்ஷ்மியுடன் இருக்கும் பொழுது சாந்தமாக இருக்கிறார் என்பதால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்று பூஜிக்கப்படுகிறார். அத்தகைய அவதாரமாக இறைவன் யோக நரசிம்மராக ஷோலிங்கர் திருத்தலத்தில் வீற்றிருக்கிறார். வடமதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்திரத்துய்மன் என்ற அரசர் கடுமையான கோபம் கொண்டவர். எதற்கெடுத்தாலும் இவருடைய வாய் பேசாது, அவர் கையில் இருக்கும் போர்வாள்தான் பேசும். இப்படி சினம் கொண்ட அரசர் ஸ்ரீ நரசிம்மரின் தீவிர பக்தர். அரசர் இந்திரத்துய்மன் நரசிம்மரை மட்டும் வணங்குவதால்தான் நரசிம்மரை போல் கோபம் அதிகம் ஏற்படுகிறது. அதனால் அரசரை ஸ்ரீ யோக நரசிம்மரை வணங்கச் சொல்லலாம் என்று அமைச்சர்களுக்குள் பேசி அதை பக்குவமாக அரசருக்கு எடுத்து சொல்ல ஒரு அமைச்சர் மன்னரிடம் சென்றார். அரசே, நரசிம்மரை வணங்கினால் வீரம் கிடைக்கும். அதுவே ஸ்ரீ யோக நரசிம்மரை வணங்கினால் செல்வம் செல்வாக்கும் கிடைக்கும். வாழ்க்கைக்கு தேவையானது, முக்கியமானது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தரக்கூடியவர் ஸ்ரீ யோக நரசிம்மர் என்றார் அமைச்சர். எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்பதைப் போல் அமைச்சரின் பேச்சு அரசருக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரை வணங்க வேண்டும் என்ற மனமாற்றத்தை தந்தது. ஸ்ரீ யோக நரசிம்மரை வணங்க தொடங்கினார் இந்திரத்துய்மன். ஒரு நாள் அரசர் காட்டுப்பகுதிக்கு வேட்டையாடச் சென்றார். மான் ஒன்று பொன்னை போன்று ஜொலித்தது. அதை கண்ட அரசர் அந்த மானை தன் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல விரும்பி மானை பிடிக்க நினைத்தார். ஆனால் அந்த மானை பிடிக்க முடியவில்லை. பொன்மான் மன்னருக்கு விளையாட்டு காட்டியது. இதனால் சோர்வடைந்த மன்னர் ஓர் இடத்தில் களைப்பாக அமர்ந்தார். அப்போது அங்கே ஓர் அதிசயம் நடந்தது. அந்த பொன்மான் மன்னர் கண்முன்னே ஓர் ஜோதியாக மாறியது. இதை கண்ட அரசர் இந்திரத்துய்மன் ஆச்சரியப்பட்டார். அந்த ஜோதி ஸ்ரீ ஆஞ்சநேயனாக காட்சி கொடுத்தது. நான் என்றும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறி மறைந்தார் ஸ்ரீ அனுமன். தமக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆசி கிடைத்திருக்கிறது என்றால் எல்லாம் ஸ்ரீ யோக நரசிம்மரின் அருளால்தான் என்று ஆனந்தம் கொண்டார் அரசர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கடிகாசலத்தில் அருள் பாலிக்கும் யோக நரசிம்மர் 750 அடி உயரமுள்ள பெரிய மலையில் சிம்ம கோஷ்டாக்கிருதி விமானத்தின் கீழ் அருளுகிறார். இவரை தரிசிக்க 1305 படிகள் ஏற வேண்டும். கடிகாசலம் எனும் ஒரே மலை குன்றின் மீது 200 அடி நீளம், 150 அடி அகலத்தில்
சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இக்கோயிலில் லட்சுமி நரசிம்மர் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயத்தில் மூலவர் யோக நரசிம்ம சுவாமி சங்கு சக்கரதாரியாக 4 கரங்களுடன் 2 கால்களையும் யோகாசனத்தில் மடித்து அமர்ந்தபடி யோக பட்டையுடன் காட்சி தருகிறார். இவருடன் அமிர்தவல்லி தாயாரும் அருளாசி வழங்குகிறார். வடக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் 2 திருச்சுற்றுகள் கொண்டுள்ள அழகிய கோயில் இது. பொதுவாக பெருமாள் கோயில்களில் மூலவரின் கருவறையிலேயே உற்சவ திருமேனிகளையும் வீற்றிருக்க செய்வர். ஆனால் சோளிங்கரில் மட்டும் யோக நரசிம்மர் மூலவர் மட்டுமே கிழக்கு நோக்கியபடி சிம்ம சோஷ்டாக்கிருதி விமானத்துடன் கூடிய கருவறையில் சேவை சாதிக்கிறார். மூலவர் யோக நரசிம்ம சுவாமி சங்கு சக்கரதாரியாக 4 கரங்களுடன் 2 கால்களையும் யோகாசனத்தில் மடித்து அமர்ந்தபடி யோக பட்டையுடன் காட்சி தருகிறார். சுவாமி சாளக்கிராம மாலை அணிந்துள்ளார். தாயார் அமிர்தவல்லி வேண்டும் வரம் தரும் வள்ளலாக அருள் பாலிக்கிறார். ஊரின் மைய பகுதியில் உற்சவருக்கென தனி கோயில் அமைந்திருப்பது இங்கு மட்டும்தான். இங்குதான் பிரம்மோற்சவம் நடக்கிறது. இங்கிருந்து மலைக்கோயில் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆண்டு முழுவதும் கண்மூடிய நிலையில் தியானத்தில் இருக்கும் யோக நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாகவும் ஐதீகம். கலியுகத்தில் பெருமாள் நரசிம்மர் தான் நிவர்த்தியான பெருமாள்ன்று சொல்லுவா. பக்கத்தில் அமிர்தவல்லி தாயார் அமிர்தமான பலம் கொடுக்கறதுனால அமிர்தவல்லி, அமிர்த பலவல்லி, சுதாவல்லின்ற திருநாமம். சுதாவல்லி பரிஷ்பங்க சுரபி கிருதவட்சசே கட்டிகாத்ரி நிவாசாய ஸ்ரீ நிருசிம்மாயமங்கன்ட்டு ரொம்ப வரப்பிரசாதியான தாயார். ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவிராயருக்கு இந்த ஊரில் தான் சங்கு சக்கரத்தோடு இருக்கிறார். சங்கு சக்கரத்தோடு யோகாசனமாக உட்காண்டிருக்கார். ஒரு கையில் ஜபமாலை, ஒரு கையில் ஜபசங்கை. தன்னை பிரம்மப்பட்டம் வேணுன்றதுக்காக நேர நரசிம்மரை பார்த்து குறித்து உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். மாதங்களில் சிறப்பு பெற்றது மார்கழி. கடவுளர்களுக்கும் தேவர்களுக்கும் பகல் வேளை தொடங்கும் முன்பாக வரும் பிரம்ம முகூர்த்த காலம் என்று கருதப்படும் புண்ணிய மாதம். இதேபோல திதிகளில் நிறைவானதாக கருதப்படுவது அமாவாசை. அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம். இவ்வளவு சிறப்புகள் ஒன்று சேர்ந்த சிறப்பான மாதமான மார்கழியில் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் அஞ்சனையின் மகனாக அவதரித்தவரே ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்குமாம். அதிலும் ஷோலிங்கர் மலையில் லட்சுமி நரசிம்மரின் திருவடியை பார்த்தபடி அமைந்துள்ள யோக ஆஞ்சநேயர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். ஷோலிங்கரில் பெரிய மலையின் அருகே எதிர் திசையில் 350 அடி உயரத்தில் 406 படிக்கட்டுகள் கொண்ட சிறிய மலையின் மீது தனி கோயிலில் ஆஞ்சநேயர் தியான நிலையில் அமர்ந்தபடி பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். மேற்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோயிலில் யோக நிலையில் முன்னிரண்டு கரத்தில் ஜபமாலையும் பின்னிரண்டு கரத்தில் ஸ்ரீ நரசிம்மரால் கொடுக்கப்பட்ட சங்கு சக்கரமும் ஏந்தியுள்ளார் யோக ஆஞ்சநேயர். சன்னதியின் எதிரில் தெரியும் துவாரத்தின் வழி நோக்கினால் சதுர்புஜ யோக ஆஞ்சநேயர் என்ற திருநாமம் கொண்ட இவரது கண்கள் பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடியை பார்த்தபடி அமைந்துள்ளது. இக்கோயிலில் உள்ள திருக்குளத்திற்கு ஹனுமத் தீர்த்தம் என்பது திருநாமம். ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு ஷோலிங்கரை தவிர வேறு இடங்களிலும் கோயில்கள் உண்டு. ஆனால் யோக ஆஞ்சநேயருக்கு இங்கு மட்டுமே கோயில். இவர் இங்கு யோக மூர்த்தியாக மட்டுமல்லாமல் அஹிம்சை மார்க்கத்தை நிலைநாட்டியவராகவும் விளங்குகிறார். மலை கோயில்களின் உற்சவ மூர்த்திகளுக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஊர் மத்தியில் பக்தவத்சலம் என்ற கோயில் உள்ளது. நாயக்கர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் மிக விஸ்தாரமாகவும் அழகாகவும் அமைந்துள்ளது. உடல் வலிமைக்கு உருவமாக அனுமன் கருதப்படுகிறார். உடல் வலிமையை பெருக்க விரும்புபவர்கள் அனுமனை வழிபட்டால் பலன் கிடைக்கும். மக்கட்பேறு, புகழ், கல்வி, செல்வம் போன்றவற்றையும் பெறலாம்.
ஆஞ்சநேயரை வழிபட்டால் மனதில் உள்ள சங்கடங்கள் தீரும், தொழில் அபிவிருத்தி அடையும், குடும்ப கஷ்டங்கள் தீரும், நோய்கள் விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும், கல்வியில் மேன்மை ஏற்படும். ஓம் ஜம் ஹரீம் ஹனுமதே ராமதூதாய லங்கா வித்வம்சனாய அஞ்சனா கர்ப்ப சம்பூதாய சாகினி டாகினி வித்வத்ஸ்னாய கிலகிய பூபூ காரினே விபீஷணாய ஹனுமத் தேவாய ஓம் ஐம் ஹரீம் ஸ்ரீ ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் பத்ஸ்வாஹா என்ற அனுமன் மந்திரம் செயற்கரிய செயல் புரியும் என் சுவாமியே, உம்மால் இயலாததும் உள்ளதோ சொல்வீர். ஸ்ரீராம தூதரும் கருணை கடலுமாகிய ஆஞ்சநேயரே, என் பிரார்த்தனையை நிறைவேற்றிட அருள் புரிய வேண்டும் என்பதாகும். சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் என்றால் பயமாம். அதனால் ஆஞ்சநேயர் மந்திரங்கள் படித்தால் சனியின் தாக்கங்கள் குறையும். ஜாதகத்தில் திசை இருக்கும் நிலையால் அவதிப்படுபவர்கள் ஆஞ்சநேயர் மந்திரங்களை படிக்க வேண்டும், குறிப்பாக சனிக்கிழமைகளில். இதனால் அமைதியும் வளமும் பெருகும் என கூறப்படுகிறது. சனீஸ்வரர் தன்னை பிடிக்க வந்தபோது சனி பகவானை ஆஞ்சநேயர் படாத பாடுபடுத்தியதால் ஆஞ்சநேயரிடம் இருந்து தப்பித்தால் போதும் என ஓடிவிட்டார். அப்போது என்னை விட்டு விலகியது போல் 7½ ஆண்டு சனி பிடிக்கும் போது உன்னிடம் இருந்து விலக வேண்டும் என நினைத்து என்னை வழிபடும் என் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவையும் சங்கடத்தையும் நீ கொடுக்க கூடாது என ஆஞ்சநேயர் சனி பகவானிடம் கேட்டுக்கொண்டார். சனி பகவான் சம்மதித்தார். எனவே 7½ சனி அஷ்டம சனியின் போது நமது துயரங்கள் விலக ஆஞ்சநேயரை வழிபட்டால் பக்தர்கள் சனி பகவானிடம் இருந்து விடை பெறுவதற்கு ஆஞ்சநேயர் துணை புரிவார். ஷோலிங்கருக்கு வந்தால் முதலில் நரசிம்மரை தரிசித்துவிட்டு பின் ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள் கொண்டது. நாழிகையை கடிகை என்றும் குறிப்பிடுவர். அதன்படி கடிகாசல மலையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் தலத்தில் ஒரு நாழிகை இருந்தாலே முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதேபோல பெருமாளுக்கு ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை உள்ளது. சில கோயில்களில் மொட்டை போடுவது, சில கோயில்களில் உண்டியலில் காணிக்கை போடுவது. ஆனால் ஷோலிங்கர் கஷேத்திரத்தில் ஒரே கல்லால் ஆன மலை மீது அருள் பாலிக்கும் பெருமாள் தன்னை 1305 படிகள் ஏறி வந்து தரிசித்தாலே பலன் தந்து விடுவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஷோலிங்கர் மலைக்கோயிலின் நீளம் 200 அடி, அகலம் 150 அடி, ஏறத்தாழ 1 ஏக்கர் பரப்பளவில் 750 அடி உயரத்தில் 1305 படிக்கட்டுகளோடு மலை மீது அமைந்துள்ள வனப்பு மிகுந்த தலம். சுவாமி உட்கார்ந்திருக்கும் பாறை அடிவாரம் வரை ஒரே மலையைச் சேர்ந்த குன்று என்பது அதிசயம். மிகச்சிறந்த பிரார்த்தனை தலம், மன அமைதி தரும் அற்புதமான பூமி. இங்குள்ள பெரிய மலையின் உச்சியில் வடக்கு நோக்கியபடி 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது. அதனை கடந்தால் சாலக்கிராம மாலை அணிந்து மூலவராய் யோக நரசிம்மர் கிழக்கு பார்த்த வண்ணம் அருள் பாலித்து வருகிறார். இந்த மலையில் உள்ள மூலிகை மரங்களால் இரத்த கொதிப்பு, இதய நோய் முதலான பிரச்சனைகள் விரைவில் குணமாகும் என்பது நம்பிக்கை. இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ நரசிம்மரை வணங்கினால் புத்தி சுவாதீனம், பில்லி, சூனியம், ஏவல், தீராத வியாதி முதலான பிரச்சனைகள் தீரும். குழந்தையின்மை, திருமண தடை ஆகிய கஷ்டங்கள் நீங்கும். வியாபார நஷ்டம் விலகி லாபம் பெருகும். புதிதாக நிலம் வாங்க வேண்டும் என நினைப்பவர்களும் வீடு கட்ட ஆசைப்படுபவர்களும் கோயில் மலைப்பாதைக்கு அருகில் வழிநெடுக கற்களை எடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து கோபுரம் போல் கட்டி வேண்டிக் கொண்டால் விரைவில் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இங்கே உள்ள நரசிம்ம குளத்தில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் முதலான சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இங்கு தானம் தர்மம் செய்வது
கைலையில் செய்வதற்கு சமமானது என்கிறார்கள் பட்டாச்சாரியார்கள். கல்கண்டு படைத்தல், வெல்லம் படைத்தல், வாழைப்பழம் தருதல், நரசிம்மருக்கும் தாயாருக்கும் வேஷ்டி புடவை சார்த்துதல், தயிர் சாதம் செய்து பிரசாதம் படைத்தல் என வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து இனிதே வாழலாம் என்கிறார்கள் பக்தர்கள். வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். அந்த நாளில் திருமஞ்சனம் செய்து பிரார்த்தனை செய்வதும் விசேஷம். ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் மனநோயாளிகளை குணப்படுத்தும் வலிமை உள்ளவர். நோயாளி இந்த கஷேத்திரத்திலுள்ள ஹனுமத் தீர்த்தம் எனும் குளத்தில் நீராடிய பின் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்ய வேண்டும். நம்பிக்கையுடன் இதை செய்யும் நோயாளி தனது மனநிலை சரியாவதை கண்கூடாக பார்க்கலாம். துஷ்ட சக்திகளின் பிடியில் சிக்கி உள்ளவர்கள், தீராத நோயினால் வருந்துபவர்கள் இம்மலையில் உள்ள குளத்தில் நீராடி வாயு மைந்தனை வணங்கினால் பூரண குணம் பெறலாம். ஷோலிங்கரில் பிறந்த தொட்டாச்சாரியார் ஆண்டுதோறும் காஞ்சி சென்று வரதராஜ பெருமாளை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை உடல்நிலை சரியில்லாத இவரால் காஞ்சி செல்ல முடியவில்லை. இங்குள்ள தக்கான் குளக்கரையில் அமர்ந்து காஞ்சி பெருமாள் கோயிலில் நடக்கும் கருட சேவையை நினைத்து பார்க்க முடியவில்லையே என்று வருந்தினார். உடனே பெருமாள் கருட வாகனத்தில் இங்குள்ள நரசிம்ம குளத்தில் தரிசனம் தந்தார். இன்றும் அந்த நரசிம்ம குளத்தில் காஞ்சி பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி தொட்டாச்சாரியாருக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகம். மகிமை வாய்ந்த ஸ்ரீ யோக நரசிம்மர் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு தலங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அவற்றில் ஒன்று ஷோலிங்கர். ஒரு ஆண்டில் 11 மாதங்கள் இத்தலத்தில் யோக நிலையிலேயே கண்மூடி அமர்ந்திருக்கும் இந்த சிங்கப்பிரான் கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறப்பதாக ஐதீகம். ஆகவே இத்தலத்தில் கார்த்திகை மாதம் முழுக்க திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் சாமி தரிசனம் செய்ய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் ஷோலிங்கருக்கு வருகை தருகின்றனர். இதேபோல நரசிம்ம ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி உள்ளிட்டவையும் ஷோலிங்கரில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயம் உருவானதற்கு முன்பு இந்த மலைக்கு வந்த பைரவேஸ்வரரிடம், நான் கல்மலையாக இருப்பதில் என்ன பெருமை, எனக்கு நல்வழி காட்டுங்கள் என்று மலை வேண்டியது. மலையே, நீ உயர்ந்து கொண்டே வா, இங்கு எல்லா வல்லமை படைத்த இருவர் வரப்போகிறார்கள், அதனால் நீ அவர்கள் பெருமைப்படும் அளவில் வளர்ந்து வா என்று மலைக்கு கட்டளையிட்டார். அதன்படி மலையும் வளர்ந்து கொண்டே வந்தது. அதன் வளர்ச்சி தேவலோகத்தையே முட்டிவிடும் போல் இருந்தது. இதை கண்ட இந்திரன் பயந்து போய் பலராமனை கொண்டு மலையின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தினாராம். ஆனால் பைரவேஸ்வரர் சொல்படி இருவர், அதாவது ஸ்ரீ யோக நரசிம்மரும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அந்த மலைக்கு வந்து கோயிலில் வீற்றிருக்கிறார்கள். ஷோலிங்கர் திருத்தலத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் கார்த்திகை திருவிழா மிகவும் விசேஷம். இவ்விழா நாட்களில், குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் நரசிம்மரை தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் ஷோலிங்கருக்கு வருகை தருவார்கள். அடுத்ததாக ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்வர். கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெறும். தேரில் சிறப்பு அலங்காரத்தில் பக்தோசித பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசமடைவர். தேர் சன்னதி வீதி, சுப்பாராவ் வீதி, பைராகி மடம், அஞ்சலக வீதி வழியாக செல்லும். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வர். மேலும் வழி நெடுகிலும்
பக்தர்கள் தேர் மீது உப்பு மிளகு போன்றவற்றை வீசி நேர்த்திக்கடன் செலுத்துவர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும். வைகாசியில் வரும் நரசிம்ம ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தியும் இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். காஞ்சி கருட சேவை, ஆடியில் வரும் திருவாடிப்பூர உற்சவம், ஆவணியில் திருப்ப வித்ரோற்சவம், புரட்டாசியில் வரும் நவராத்திரி திருவிழா, ஐப்பசியில் வரும் மணவாள மாமுனி உற்சவம், மார்கழியில் ராப்பத்து பகல் பத்து உற்சவம், தைப்பொங்கல், மாசி தொட்டாச்சாரியார் உற்சவம் ஆகியவையும் ஷோலிங்கரில் கோலாகலமாக கொண்டாடப்படும். வேலூர் திருத்தணி வழித்தடத்தில் அமைந்துள்ள ஷோலிங்கர் கோயில் சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து 54 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், திருத்தணியில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. சென்னையிலிருந்து ரயிலில் வருபவர்கள் அரக்கோணம் சென்று அங்கிருந்து பேருந்து மூலம் ஷோலிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயிலை சென்றடையலாம். ஷோலிங்கருக்கு வேலூர், திருத்தணி மற்றும் திருவள்ளூரில் இருந்தும் பேருந்து வசதிகள் உண்டு. எந்த விதமான இடர்பாடுகள் இருந்தாலும் அதை ஒரு தரம் இந்த பெருமாளை சேவிச்சுட்டு போனாலே நிவர்த்தி ஆகிறதா ஐதீகம். இந்த கார்த்திகை மாதம் யோக முத்திரையை களைஞ்சு கண் திறந்து வரம் கொடுக்குறதா ஐதீகம். அது ரொம்ப விசேஷம். ஸ்ரீ யோக நரசிம்மரும் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயரும் பக்தர்களின் நோய்களையும் வீண் பகைகளையும் தீர்த்து நிம்மதி அருளி சிறப்பாக வாழ வைக்கிறார்கள் என்பது நம்பிக்கை. யோக நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குவோம். வேண்டுவன எல்லாம் பெற்று நலமுடன் வாழ்வோம். இதே மாதிரி அடுத்த வாரமும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் குறித்த தகவல்களோட ஆலயமும் ஆராதனையும் நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.